அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமாக அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இது உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை. நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்காக அற்புதங்களை செய்வார்? எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு எங்கள் குடும்பங்களை கர்த்தர் விடுவிப்பார் என்று நம்பி வந்திருக்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரங்களை நல்லா உயர்த்தி காட்டுங்க பார்க்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையுமாய் எழும்பி நிற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு என்னை அழைத்ததான கனத்துக்குரிய போதகர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஊழியம் மனிதனுடையதல்ல, ஊழியம் கர்த்தருடையது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை என்ன செய்வார்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு கனம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். கை நிறைய கை உயரவே இல்லையே. எத்தனை பேர் இந்த ஆமென் கர்த்தரால் கனப்படுத்தப்படணும்னு விரும்புகிறவங்க மட்டும் நல்லா உயர்த்தி காட்டுங்க பார்க்க. அல்லேலூயா. நீங்கள் கனப்படுத்தப்படணும்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது பிரசங்கம் பண்ணுறது மட்டும் ஊழியம் இல்லை, பாட்டு பாடுறது மட்டும் ஊழியம் இல்லை, இசைக்கருவிகள் வாசிக்கிறது மட்டும் ஊழியம் இல்லை. நீங்கள் கர்த்தரை இயேசுவை குறித்து ஒரு நபருக்கு நீங்கள் சொன்னால் அது ஒரு ஊழியம். அல்லேலூயா. உங்கள் பாண்டிச்சேரிக்காக நீங்கள் ஜெபிச்சா அது ஒரு ஊழியம். அநேக ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்றால் அது ஒரு ஊழியம். அதனால் கர்த்தர் உங்கள் கரத்தில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாய் கனவீன் அடைய மாட்டீர்கள், நீங்கள் கனம் அடைவீர்கள். அல்லேலூயா. சத்தமுறல்லே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக உங்களோடு தெளிவாய் கர்த்தர் பேச போகிறார். எல்லாரும் ஜெபத்தோடு ஒரே சிந்தையோடு காணப்படும்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். நீங்க சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஜி மேஜர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப சத்தமா தான் சொல்லுங்களேன். கர்த்தர் அவர் ரொம்ப நல்லவர். ஏன் அவர் நல்லவர்னு சொல்ல சொன்னா, சில நேரத்தில் நாம அவருக்கு நல்லவர்கள் இல்லாமல் இருந்தும் அவர் நமக்கு யாரா இருந்தார்? உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. திடீர்னு சபையே மௌனமாயிருச்சு. ஆமென். நான் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு மனசாட்சியில் கை வச்சு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் 6 நாட்களும் நம்ம நல்லவங்க இல்லாமல் இருந்தும் அவர் நமக்கு நல்லவராக தானே இருந்தார். ஆமாம் தானே? நிறைய பேர் அப்படியும் கை உயர்த்தலையே, அப்படியும் நிறைய பேருடைய சத்தம் வெளியில் வரலையே. ஆமாம், மீட்டிங் முடியதுக்குள்ளே உங்கள் சத்தம் வெளியில் வந்துடும். ஆமாம், சொல்ல மாட்டேங்க. நம்ம நல்லவங்க இல்லாமல் இருந்த கர்த்தர் நமக்கு யாராக இருந்தார்? ஆமீன். மனசாட்சியில் தொட்டு சொல்லுங்கள், இந்த வாரத்தில் எத்தனை பொய் சொல்லியிருப்போம்? அல்லேலூயா. உண்மையாக சொல்லணும், எத்தனை பொய் சொல்லியிருப்போம்? அல்லேலூயா. ஆமீன். எத்தனை தடவை ஏமாத்திருப்போம் ஆண்டவரை? அல்லேலூயா. எத்தனை நாள் ஜெபிக்காம படுத்திருப்போம், ஜெபிக்காம எந்திரிச்சிருப்போம், பைபிள் படிக்காம இருந்திருப்போம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்காம அவர் நமக்கு நல்லவராக தானே இருந்தார். அப்படின்னா கர்த்தரை துதிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. இப்போ 2 கையை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரும் கை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க ஆராதிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை. ஆமை சொல்லுங்களேன். நீங்க வாயை திறந்தாதான் உங்களுக்கு அற்புதம், நீங்க ஜெபிச்சாதான் விடுதலை. இன்னைக்கு பகலில் என் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், அற்புதங்கள் நடக்கணும், என் குடும்பத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்யணும்னு சொல்றவங்க 2 கை நல்லா இருந்தா நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல கரங்களை தட்டி 2 கைகளை நல்லா தட்டி ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு பகல் வேளையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதா? ராபாலா ஹத்தனா. நல்லா துதிங்க பார்க்கலாம், நல்லா துதிங்க பார்க்கலாம், நல்லா துதிங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா துதிங்க. சத்தமா சத்தமா. இன்னும் பார்த்தல, இன்னும் பார்த்தல, இன்னும் பார்த்தல. ஹalleluya. துதிகளினால எரிகோ கோட்டை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு ஒரு பகல் என்ன ஆசைன்னா, இந்த 2 செக்ஷன்லயும் உங்களை துதிக்க வைக்கிறவங்களா மாற்றணும்.
யாரோ ஜெபிச்சா அற்புதம் நடக்காது, நம்ம ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. மற்றவங்க சாப்பிட்டா நம்ம பசி அடங்குமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. மற்றவங்க சாப்பிட்டா நம்ம பசி அடங்குமா? அடங்கவே அடங்காது. நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிடணும். அல்லேலூயா. ஆனால் நிச்சயமா நம்புறேன், நீங்க துதிக்கும் போதுதான் உங்க எரிகோ கோட்டை தகர்க்கப்படும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், 2025 உங்களை கடத்தி விடாமல், கானானுக்குள் போக விடாமல், உங்களுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட எரிகோக்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு பகல தகர்க்க, ஆமென் தகர்த்து போடத்தக்கதாக நல்ல கையை தட்டி கம்பீரமா கர்த்தர் ஆராதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோ கோட்டையை ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எரிகோ கோட்டையை 7 நாட்கள் சுத்த வேண்டும். எத்தனை நாள் சுத்தணும்? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை நாள் சுத்தணும்? அதுல 7வது நாள் 7 முறை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சுத்த விடுவார். சத்தமாதவர் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 7 நாட்கள் எரிகோவை, அது 7வது நாள் 7 முறை சுத்தணும். முதல் நாள் சுத்திட்டு எரிகோ என்ன செய்யல? விழுந்துச்சா விழலையா? சத்தமா சொல். நீங்க சொல்றதை பார்த்தா முதல் நாளே விழுந்துட்டுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. உங்க சத்தத்தை கொஞ்சம் கேட்க விரும்புறேன். முதல் நாள் சுத்தும் போது எரிகோ என்ன செய்யல? விழல. அல்லேலூயா. 2வது நாள் சுத்தும் போது எரிகோ என்ன செய்யல? 3ஆம் நாள் சுத்தும் போது எரிகோ என்ன செய்யல? 4வது நாள் சுத்தும் போது எரிகோ என்ன செய்யல? மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? வேற சர்ச்சுக்கு போயிடலாம். அல்லேலூயா. சர்ச்சை மாத்திரலாம். ஏன்னா ஜெபிச்சும் அற்புதம், ஆராதிச்சும் அற்புதம் நடக்கல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது 7 நாட்கள் சுத்துற வரை எரிகோ கோட்டையில ஒரு அசைவே உண்டாகல. அல்லேலூயா. இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்றாரு, 6 நாட்கள் சுத்திட்டும் அஸ்திபாரம் விழவில்லை என்று அவர்கள், அமீன் எரிகோ உடையவில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா 6 நாட்களும் கர்த்தர் அஸ்திபாரங்களை அசைத்தார். சத்தமா ராமே சொல்லுங்களேன். நீ கைத்தட்டு சும்மா இல்ல, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் சும்மா இல்ல. பக்கத்துல யாராவது கை தட்டாம இருந்தாங்கன்னா, ஜெபிக்காம இருந்தாங்கன்னா சொல்லுங்க, அஸ்திபாரங்களை அசைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அஸ்திபாரம் அசைஞ்சிச்சுன்னா எரிகோ சீக்கிரமா விழுந்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, உங்க அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். அசையாம சொல்றீங்களா? அசைஞ்சு சொல்லுங்களேன். உங்க அஸ்திபாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அசைச்சிட்டு இருக்கிறாரு. ஐயா பாண்டிச்சேரியில சத்துரு போட்ட அஸ்திபாரத்தை அசைச்சிட்டு இருக்கிறாரு. நான் நம்புறேன். அல்லேலூயா. அஸ்திபாரம் அசைஞ்சிருச்சுன்னா நம்ம பிள்ளைங்களே கட்டிடத்தை உடைச்சிருவாங்க. நாமே சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் நம்புறேன், அஸ்திபாரங்களை அசைப்பதற்கு ஒரு சேனையை கர்த்தர் பாண்டிச்சேரியிலே திருச்சி பேராலயத்திலே கர்த்தர் எழுப்பட்டும். கையை தட்டி வராமே. அல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்க பார்க்கல வேகமா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு பகலில் சத்துரு போட்ட அஸ்திபாரங்கள் எல்லாம் இன்னைக்கு பகலில் அசைக்கப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தம், வேகமா வேகமா வேகமா. ஆண்டவர் அஸ்திபாரங்கள் அசைக்கிறாரு. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் போட்ட அஸ்திபாரங்கள் அசைகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறணும், நீங்க ஆராதிக்கிறவங்களா மாறணும். கரங்களை நல்ல உயர்த்து, நல்ல கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க சத்தம் வெளியில வரணும். இன்னும் சத்தமா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ரபாலா ஹத்து ரபாலா தியாத்தல ரபா. ஓ லேலூயா. லேலூயா. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து
இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா ரபா லாதா ரபா. Thank you Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி அஸ்திபாரங்கள் இன்னைக்கு பகல்ல உடையட்டான். ரிபா ஹதுரி மஹாலா தியாதனா. ஓ ரிபா பாபா பா சேரலரதே யாத்தல ரபா மாமா. மே நல்லவரே. கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே வல்லவா. ஹல்லேலூயா. ஆரா ரிபா பாபா நஹதுரி பாலாதியந்தலலலவா. ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லவா. ஓ ரிபா ஹதுரி அந்தலலலவா. ஜனத்தை ஆண்டவர் தொடுவீராக. சபையின் நிலைமைகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகள் நிர்மூலமாய் போவதாக. இன்னைக்கு பகல் வேளையில் ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லா எரிகோ கோட்டைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நல்ல 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 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரிபாபா ஹதுராபா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு எரிகோக்கள் தகருவதாக, எரிகோ கோட்டைகள் தகருவதாக. சபையே கரங்களை நல்லா தட்டி உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. நாங்கள் ஆராதிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே. இன்னைக்கு இந்த கால வேளையில அப்படி சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். வந்திருக்கிற ஜனத்தோடு ஆண்டவர் பேசும்படியாய் வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தும் பொழுது எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை இன்றைக்கு பகலில் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காக நன்றி. வார்த்தையினால் ஜனத்தை கர்த்தர் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேச போகிறதற்காக நன்றி. அப்படி நாம மட்டும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமரல சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். வேகமாய் 3 காரியங்களை உங்களுக்காக நான் சொல்லிக் கொண்டு உங்கள் யாவருக்காக இன்றைக்கு பகலில் நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். சத்தமராமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்னைக்கு பகல்ல ஆண்டவரைய கூட பேசுவார்னு நம்புறீங்க? ஆமென். பின்னாடி கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது சத்துருவின் நுகங்களை தகர்க்கக்கூடியது. இன்னைக்கு காலையில் நீங்க கேட்க போகிற சத்தம் மனிதனுடைய சத்தம் அல்ல, மாறாக ஆமென் பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தம். ஆமென் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தத்தை ஆண்டவர் புறப்பட பண்ணுவாராக. அல்லேலூயா. சத்தமராமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம செய்தியின் ஆதாரத்திற்காக வேகமாய் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஆமென். சங்கீதம், ஆமென் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமுயர்த்தி வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு முறை கூட இந்த வசனத்தை படிக்கலாமா? வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தைக்காக கையை உயர்த்தி நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லாதான் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.
ஸ்தோத்திரம் பண்ணும்போது நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். கை தட்டுனா நல்லா கை தட்டணும். ஆமை சொன்னா நல்லா ஆமை சொல்லணும். ஜெபிச்சா நல்லா ஜெபிக்கணும். பாடுனா நல்லா பாடணும். துதிச்சா நல்லா துதிக்கணும். அப்பதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க எல்லாரும் இனி என்னை கவனிக்கும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஒரு மரம், ஆமென், ஒரு ஆமென், மனிதன் அல்லது ஒரு தேவன், ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த மரத்தில் கனிகளை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் இன்னைக்கு பகல்ல இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து வந்த செய்தி வேறையா இருக்கலாம். இன்னைக்கு பகலில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு மரத்தில் கனியைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாராவது மரங்கள் இருப்பீங்கன்னா, விவசாயிகள் இருப்பீங்கன்னா, ஆமென் ஆமென், யாராவது மரங்களை நட்டவர்கள் இருப்பீங்கன்னா, மரத்தை வைக்கும் போதே உங்களுக்குள்ள என்ன வரும்னா, இதுல நான் என்னைக்காவது கனியை சாப்பிடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மரத்தை வைப்பதற்காக நோக்கம் என்ன? அதுல என்ன சாப்பிடணும்? ஆமா தானே? ஆமென் ஆமென். தென்னை மரம் வைத்தவர்களுக்கு தெரியும், வேற மரங்களை வைத்தவர்களுக்கு தெரியும். ஒரு மரத்தை வைப்பதனுடைய நோக்கம் என்ன? அந்த மரத்துல என்னைக்காவது கனிகளை சாப்பிட வேண்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்திலே சங்கீதம் 1:3 சொல்லுகிறார், அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பகலில் ஆண்டவர் உங்களை என்னையும் பாண்டிச்சேர் பகுதியில் நட்டதான நோக்கம் என்ன தெரியுமா? கனிகளை புசிப்பதற்காகத்தான் அவரை நட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு காலையிலே பகிரங்கமாய் திட்டமாய் கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கொஞ்சம் கடினமா தான் பேசுவேன். ஆமை சொல்லுங்களேன். நேற்றைக்கு ராத்திரி இங்க வந்து ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக மரத்தில் இலைகள் இருக்கிறது, கனிகள் இல்லை. அநேக மரத்தில் மரம் பெரிதாய் வளர்ந்திருக்கிறது, கனி இல்லை. தெய்வ பிள்ளையே, இலைகள் அல்ல, மரத்தின் பாமேன் பெருக்கம் அல்ல, உன் மரத்தில் கனி வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் இயேசு தன் சீஷர்களோடு பிரயாணமாய் போகையில் மரத்திலே சாப்பிடுவதற்கு கனி இல்லை என்று மரத்தை அவர் சபித்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நானும் சர்ச்சுக்கு வந்ததுனால மட்டும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்கல்ல. சர்ச்சுக்கு வந்ததுனால மாத்திரம் பரலோகம் போக முடியாது. ஆமென். சர்ச்சுக்கு வந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உன் மரத்துல கனிகள் இருக்க வேண்டும். ஒரு மரத்துக்கு கனி இருக்க வேண்டுமானால் அதனுடைய வேர் உழைக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் வீட்டில் தென்னை மரம் இருக்குது? பார்த்துருக்கிறீங்களா? தென்னை மரம் பார்த்துருக்கிறீங்களாம்மா? தென்னை மரம். ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். இந்த செய்தியை 3 பேசி முடிக்க எனக்கு டைம் பத்தாது. ஆனால் உங்களுக்காக வேகமாக எக்ஸ்பிரஸ் போல ஓடுறேன். மாமன், ஒருவேளை இந்த செய்தியை முடிக்க முடியாத நிலைமை வந்தா 2வது ஆராதனையில செய்தியை தொடர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் தென்னை மரங்களை பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. தென்னை மரம் பார்த்துருக்கிறீங்களா? யார் வீட்லயாவது தென்னை மரம் இருக்குதா? இருந்தா நல்லா கை உயர்த்துங்க. கண்டிப்பா இளநீ கேட்க மாட்டேன், மரம் இருக்குதான்னு தான் கேட்டேன். ஆமீன். மரம் இருக்குதுல்ல, உங்க தென்னை மரத்துக்கு எந்த தண்ணி ஊத்துவீங்க? சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஆமா, சில சொல்றாங்க, பாஸ்டர் உங்களுக்கு குடிக்க கொடுத்ததான அக்குஃபைனா வாட்டரை போல ஆமீன் டெய்லி 20 ரூபா பாட்டில் 10 பாட்டில் வாங்கி தான் தென்னை மரத்துக்கு ஊத்துறேன் அப்படின்னு சொல்ற யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. அப்படின்னா பாண்டிச்சேரி மக்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இல்ல, தென்னை மரத்துக்கு என்ன தண்ணி ஊத்துவோம்? ஆமே, பேசுவீங்க நினைக்கிறேன். எனக்கு வரும்போதே ஆமீன் உங்களுக்கு நீங்க நல்லா பேசுவீங்கன்னு தான் பாண்டிச்சேரியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நானும் ஐ எம் நாட் எ இவாஞ்சலிஸ்ட், நான் 2 சபையின் போதகர். சத்தம் ராமே சொல்லுங்களேன். எனக்கு 2 சர்ச் இருக்குது. அல்லேலூயா. என் சபையை 2 ஆராதனையை விட்டு விட்டு இன்னைக்கு ட்ரினிட்டியில் நிற்கிறேன்னா பணத்துக்காக வரல, ஆமே ஃபேமஸ் ஆகிறதுக்காக வரல. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, பாண்டிச்சேரியில் நடப்பட்ட மரங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோட தான் வந்திருக்கிறேன். அல்லாம ட்ரினிட்டியில் செக் எழுதி வாங்கிட்டு போக வரல, பணத்துக்காக வரல. இன்னைக்கு ஒருவேளை நீ வந்த நோக்கம் தெரியவில்லை என்றால் ஆலயம் முடிந்து போகும்போது சொல்லணும், இதே பாண்டிச்சேரியில் நான் கர்த்தருக்காக கனி கொடுப்பேன், ஆண்டவருக்காக எழும்புவேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் போராடுவேன் என்கிற எதிர்பார்ப்போடு நீ போவே என்று சொன்னால் கர்த்தர் உன் தலைகளையும் இதே பாண்டிச்சேரியில் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆமே சொல்லாட்டிலும் பரவாயில்லை. அல்லேலூயா. தென்னை மரத்துக்கு என்ன தண்ணி ஊத்துவீங்க? சத்தமா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. ஆமீன். என்ன தண்ணி ஊத்துவீங்க? ஆமீன். நாம என் வீட்டில் தென்னை மரம் இருக்கு. நீங்க கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எங்க வீட்டில் தென்னை மரம் இருக்குது. எங்க வீட்டு தென்னை மரத்துக்கு என்ன தண்ணி ஊத்துவோம் தெரியுமா? எங்க வீட்டம்மா பாத்திரம் கழுகுற தண்ணி எல்லாம் எங்க தான் போகும்?
இப்ப புரியும் நினைக்கிறேன். எங்க அம்மா துணி துவைக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகும்? ஆமென். பாத்ரூம்ல பயன்படுத்துகிற தண்ணி எல்லாம் எங்க போகும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா தானே பிரதர்? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, தென்னை மரத்துல சர்ஃபெக்சல்ல துணி துவைச்ச தண்ணியும், சத்தமா நாமே சொல்லுங்களேன், பாத்திரங்களை கழுகி விட்ட தண்ணியும், அல்லேலூயா, என்னைக்காவது இளநீ குடிக்கும் பொழுது நீ சோப்பு போட்ட முறை இளநிக்குள்ள வந்திருக்குதா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இளநீ குடிச்சிருக்கிறீங்களா? நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சோப்பு தண்ணி ஊத்தினாலும் அழுக்கு தண்ணி ஊத்தினாலும் இளநீ மட்டும் இனிக்கணும். சத்தமா ராமே சொல்லுங்களேன். இளநீ குடிக்கும் போது கொஞ்சம் உப்பா இருந்தா இளநீ கொடுத்தவங்க கிட்ட சண்டை போடுவோம். ஆமா தானே? அப்போ ஏலமே இன்னைக்கு மட்டும் தென்னை மரத்துக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாருன்னா தென்னை மரம் என்ன சொல்லும் தெரியுமா? நீ ஊத்துனது அழுக்கு தண்ணி, நீ ஊத்துனது சோப்பு தண்ணி, ஆனாலும் வேறுக்கு ஒரு சுபாவம் உண்டு. எத்தனை அழுக்கு தண்ணியை ஊத்தினாலும் நல்லதை எடுத்து விட்டு தீயதை அழித்து விடும். இன்னைக்கு பகலில் மரம் வளர வேண்டுமானால், நீ கனி கொடுக்க வேண்டுமானால், ஆகாததை தள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாததை ஒதுக்க வேண்டும். நீங்க கை தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது கடைசி காலம். கர்த்தர் வரப்போகிறார். மரம் கனி கொடுக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை உன்னை விட்டு நீ அகற்ற வேண்டும். அல்லேலூயா. ட்ரினிட்டி சபையே, சவால் விட்டு சொல்லுகிறேன். உன் மரத்துல கனியை பார்க்கணும்னா, ஆமென், உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, உன் மரத்தின் வேர் உழைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா வந்து நிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி இருக்குது. என் பையன் இப்ப 6th படிக்கிறான். எனக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்தோன்னு பார்த்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய இடத்துல போகும்போது எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு. ஆமென். இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகளுக்கு போகும்போது அதே பிரச்சனை தான். ஆமென். ஜோசுவா பாஸ்டர்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருப்பாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆளு பயங்கரமா இருப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சாப்பாட்டின் பலத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, மாறாக தேவனுடைய பலத்தின் வாழ்கிறவர்கள். அதனால ஒன்று சொல்லுகிறேன், என் மரத்தில் கனி வர வேண்டுமானா உன் மரத்தின் வேர் உழைக்க வேண்டும். வேர் உழைக்காம கனி வரும்னு ஏதாவது பிரசங்கித்தார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறேன், உன் மரத்தின் வேர் உழைக்காமல், மரத்தின் வேர் கஷ்டப்படாமல் மரத்தில் கனிகளை பார்க்க முடியாது. இன்றைக்கு பகல் வேளையில் நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராத மரத்தில் இருக்க போல அவன் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ சாகதுக்கு முன்னாடி கனி கொடுத்து விட்டு சாக வேண்டும் என்று ஆண்டவர் ட்ரினிட்டி சபையே, கர்த்தர் உன்னை குறித்து எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கெல்லாம் இந்த செய்திக்கு ஒரு 5 மணி நேரம் வேணையா. சத்தமா ராமே சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, உழைக்க மாட்டாங்க, முழங்கால் போட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஐயா, இன்னைக்கு இந்த பலிபீடத்துல காலையில ஏறி நிக்கிறேன். பலிபீடத்துல இருந்து உண்மையை சொல்லுகிறேன். ராத்திரி முழுவதும் வந்த படுத்தேன். ஆண்டவர் சபையை குறித்து பாரத்தை சொன்னா, இந்த சபைக்காக நீ ஜோமனு. காலையில 2 மணிக்கு எழுமனேன். சத்தமா ராமே சொல்ல மாட்டேங்க. சும்மா எல்லாம் பொய் சொல்ல எனக்கு பிடிக்காது. சபைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரத்தில் கனி வருவதற்காமாய் வராததற்கான காரணம் வேர்கள் உழைப்பதில்லை. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பகலில் உன் மரத்தில் கனியை பார்க்கணும்னா உன் வேர் உழைக்கட்டும், உன் வேர் உறுதியா இருக்கட்டும், உன் வேர் நல்லவைகள் எடுக்கட்டும். பாமே 2 கையை தட்டி சொல்லுங்க, தீயவைகளை ஒதுக்கிவிட்டு நல்லவைகளை எடுப்பாயானா 2025 முடிவதற்குள்ள உன் மரத்தில் கனிகள் உண்டாகும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கனி கொடுக்க போறேன். சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல, நான் கனி கொடுக்க போறேன். நம்ம என்ன செய்ய போறோம்? சத்தமா தான் சொல்ல மாட்டீங்களே. என்ன கொடுக்க போறோம்? அப்ப கனி கொடுக்கணும்னா 3 காரியத்தை சொல்லுவேன். போகும்போது ஆமென் எல்லாம் குறையும், சோத்திரம் எல்லாம் குறையும். இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, நான் 2 செக்ஷனுக்கு கூப்பிட்டுட்டாங்க, நான் கண்டிப்பா பிரசங்கம் பண்ணிட்டு தான் போவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். எனக்காக ஒரு 3 பகுதியை நீங்க வாசிச்சு தான் ஆகணும். ஆமென் சொல்லுவீங்களா? நேரம் வேற ரொம்ப ஃபாஸ்டா போகுது. பேட்டரியை கலத்தி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஜதமர் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு கனி கொடுக்கணும்ல, மரத்துல கனி வேணும்ல, நம்மளும் வளரணும்ல, நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்ல, நம்மளும் தேசத்துல தலை உயரணும்ல. என்னங்க இதுக்கு கூட ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ட்ரினிட்டி மக்கள் ரொம்ப நல்ல மக்கள்னு ஜான்சன் பிரதர் எனக்கு சொல்லியே கூட்டிட்டு வந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அதை நீங்க மாத்தி எழுதிடக்கூடாது. ஆமென். நேத்துக்கே என் வைஃப் கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், நம்ம ஊரோட பாண்டிச்சேரி மக்கள் ரொம்ப நல்லவர்கள், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் நேற்றுக்கு பகல்ல ஊழியம் செஞ்சேன். ஆமென். பாண்டிச்சேரி மக்களை பார்த்து சொன்னேன், நம்ம மக்களுக்கு சிரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். பாண்டிச்சேரி மக்கள் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களை வச்சு அங்க ஏமாத்தி இருக்கிறேன், போகும்போது முறைச்சு பார்த்து திருத்திடக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லவங்க.
அல்லேலூயா. நானும் சிரிக்கிறேன், ரொம்ப நல்லவன் தான், வசனத்துக்காக உயிரை கொடுப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, படிப்போமா ஒரு 3 வசனத்தை? அல்லேலூயா. முதல்ல என் கூட சேர்ந்து நீங்க படிக்கணும். ஆமென். பைபிள் படிக்க தெரிஞ்ச எல்லாரும் கையில பைபிள் எடுக்கணும். ஆமென். பைபிள் கையில இருந்தா செல்போன்ல வாசிக்காதீங்க. பைபிள் கையில இருந்தா கையில பைபிள் எடுக்கிறது நல்லது. ஒருவேளை செல்போன்ல பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுன்னா பாதியில பரலோகம் போக முடியாம ஆயிரும். அதனால பைபிள்ல படிக்கிறது நல்லது. எந்த ஸ்கூல்லையாவது பாட புஸ்தகத்தை செல்போன்ல படிக்க ஏதாவது ஸ்கூல் அனுமதிக்குமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது ஸ்கூல்ல போய் செல்போன்ல பாட புஸ்தகத்தை படிக்க ஆமென் ஸ்கூல் அனுமதிக்குமா? இல்ல. அவங்க பாட புஸ்தகமா தான் படிக்கணும், பேப்பர்ல தான் படிக்கணும். அதே போல உங்களுக்காக எனக்காக ஆமென் 1500 வருடங்களாக நாமே 40 பரிசுத்தவான்கள் 3 மொழிகளில் மலைகள், சிறைச்சாலைகள் போன்ற இடங்களில் எழுதப்பட்ட வேத வசனம் இன்னைக்கு கையில சுமப்பதை போல லெகுவா வந்திருக்குதுன்னா நீ எதை ஆமென் சுமக்க கஷ்டப்பட்டாலும் வேதத்தை சுமக்க கஷ்டப்படாத. பைபிளை நீங்க சுமந்தா வேதம் உங்களை சுமக்கும். பைபிளை படிக்கிறவங்களை ஆண்டவர் உயர்த்துவார். பைபிளை நேசிக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் ஆமென். யாராவது டாக்டர்ஸ் இருக்கிறீங்களா? மருத்துவர்களுக்கு படிச்சது, இன்ஜினியர் படிச்ச யாராவது இருக்கிறீங்களா? இன்ஜினியர்ஸ் இயேசுவின் நாமத்தில் ட்ரினிட்டியில் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாராவது டாக்டருக்கு படிச்சவங்க இருக்கிறீங்களா? இன்ஜினியருக்கு படிச்சவங்க யார் இருக்கிறீங்களா? ஆமென் ஆமென் ஆமென். கவனிங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா 40 புக்கு படிக்கணும். அல்லேலூயா. ஒரு மருத்துவம் படிக்கணும்னா எத்தனை பாட புத்தகம் படிக்கணும்? சொல்ல மாட்டீங்களே. இன்ஜினியருக்கு படிக்கணும்னா 36 சப்ஜெக்ட் படிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா டாக்டர் இன்ஜினியரா ஆக முடியுமா? எங்க சத்தமா சொல்லுங்க. பின்னாடியெல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அந்த வழியை நடந்து வந்துருவேன் நான். டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியுமா? இன்ஜினியர் டாக்டர் ஆக முடியுமா? டாக்டருக்கு படிச்சா டாக்டர் தான், இன்ஜினியருக்கு படிச்சா இன்ஜினியர் தான். ஆனா நீங்க பைபிளை படிச்சா நம்மலாம் டாக்டர். எனக்கு தெரியும் நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஜோமணி எத்தனை ஆமென் போன மாசம் ஒரு சாட்சியா ஊழியத்தில் ஆமென் 2 கிட்னியை புது கிட்னியை கத்த சிருஷ்டிச்சு இருக்கிறார். ஆமென். ஒரு சகோதரனுக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ஆபரேஷன் பண்ணல, கத்தி வைக்கல, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. இப்ப சொல்லுங்க, பைபிள் படிச்சா நம்ம டாக்டர் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் நம்ம பைபிள் படிச்சா நம்ம இன்ஜினியர் தான். ஆமென். நம்ம ஜோமணி எத்தனை வீட்டுக்கு கல் வச்சிருப்போம், எத்தனை அஸ்திபாரங்களை போட்டிருப்போம். நீ பைபிளை படிச்சா இன்ஜினியரா மாறிடலாம். அடுத்து நீங்க பைபிள் படிச்சா ஆமென் வக்கீலா மாறிடலாம். கோர்ட்ல தீராத பிரச்சனை எல்லாம் நம்ம ஆலயத்துல தீரும். பைபிள் படிச்சா நம்ம தான் வக்கீல். எனக்கு தெரியும் நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. அதனால நீ பைபிள் படிச்சுதான் ஆகணும். 66 புத்தகங்களை படித்து முடி. கர்த்தர் உன்னை டாக்டர் ஆக்குவா, தேவன் உன்னை இன்ஜினியர் ஆக்குவா. பைபிளை படிக்காத ஏதாவது வாலிப பிள்ளைகள் இருந்தா இன்னைக்கு பகல உனக்காக தான் சொல்றேன். நீ பைபிளை படிச்சா தேவன் உன்னை உயர்த்துவா. ஆமென். இதெல்லாம் பைபிளே தொடாத பரிசுத்தவான்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் இனி பிரசங்கம் பண்ணணும் ரொம்ப போயிருவையா. படிக்கலாமா? ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை சத்தமா படிக்கலாம், வேகமா படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமோ பாழ்நிலம் என்றார்கள். எல்லாரும் என்னைய பாப்பீங்க நான் நம்புறேன். அல்லேலூயா. நீங்க தலை குனிஞ்சீங்கன்னா எனக்கு சந்தேகம் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா திருமணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மௌனம். கல்யாணம் பண்ணியிருப்பீங்கல்ல, ஐயா பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, கல்யாணத்துல சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மௌனம். அப்ப நான் சொல்றதுக்கு நீங்க மௌனமா இருந்தா நீங்களே உங்களை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால உங்க மரத்துல ஏன் கனி இல்ல, உங்க மரத்துல ஏன் இன்னும் பலன் இல்ல, நீங்க ஏன் இன்னும் வளர முடியலன்னு ஆண்டவன் உங்களோடு தெளிவாய் பேச போகிறார். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஆலயத்தை விட்டு வெளியில போகும்போது சொல்லிட்டு போனோம், 2025 ஆமென் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இன்னையிலிருந்து என் மரத்துல கனியை பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போங்க. ஆண்டோடைய வருகை தாமதிச்சா பாண்டிச்சேரியில கனி கொடுப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தின் ஜனங்கள் ஆமென் எலிசாவை நோக்கி, இந்த பட்டணம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? வாசிங்க, வசனம் சொல்லுது, அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் என்னைய பாருங்க, குடியிருப்புக்கு. பாண்டிச்சேரி பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா. நேத்துக்கு பார்க்கும்போது பயங்கர டிராபிக் ஜாம். பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேஸ். பாண்டிச்சேரி பட்டணம் பார்ப்பதற்கு எப்படிதான் இருக்கு? ஆமென் சொல்ல மாட்டீங்க.
இனி கொஞ்சம் சோத்திரமெல்லாம் குறையும் பிரதர், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான் உங்களெல்லாம் சைடில் உட்கார வச்சிருக்கு. சத்தம் வராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. பார்ப்பதற்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பார்த்த உடனே நல்லா இருந்தா விரும்பிடுவோம். அல்லேலூயா. அப்படிதானே? மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி, பொண்ணு பார்க்க போனாலும் சரி, நமக்கு பிள்ளைக்கு அபிஷேகம் இருக்கா, பிள்ளை வசனம் தெரியுமா, ஜெபம் பண்ணுமா, ஆராதிக்குமா, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பட்டணம் நல்லா இருக்கா. சில சொல்லி கேட்டிருக்கிறேன், அந்த ஊரு அந்த ஊரு நல்ல ஊரு. சத்தமா நாமே சொல்லுங்களேன். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எலிசாவை நோக்கி, அந்த பட்டணம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது, அழகா இருக்கிறது, நல்லா இருக்குது, ஆனால் அந்த தண்ணீரோ ஐயா, ஒரு தேசத்துல தண்ணி நல்லா இல்லைன்னா அந்த பட்டணத்தின் ஜனமும் வாழ முடியாது, மரமும் வாழ முடியாது, அந்த பட்டணத்தில் மிருக ஜீவன்களும் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனம் பாருங்க, அந்த பட்டணத்தின் ஜனத்துக்கு எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்னைக்காவது பாஸ்டர் என் பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், என் பட்டணத்தின் தண்ணீர் கெட்டு போனது என்று என்னைக்காவது ஒரு நாள் எலிசாவை நோக்கி ஜெபிக்க ஓடி வந்திருக்கிறோமா? அல்லேலூயா. நமக்கு நம்ம வயிறு நிறையணும். ஆமா தானே? எனக்கு வேணும்னா இன்னைக்கு காலையில் எங்க பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், எங்க பிரசங்கம் பண்ணியிருக்கலாம்? ஏன் சர்ச்சில்? சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் 2 மெசேஜ் எனக்கு எங்க கொடுத்துருக்கலாம்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, இந்த பட்டணத்தின் தண்ணீர் எப்படி இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றுவதற்கு ட்ரினிட்டி சபையில் ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் எழுப்பும்படியா இன்னைக்கு பகல சொல்லுங்க, இந்த பட்டணத்தின் தண்ணீர் கெட்டு போய் இருக்கிற தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்ற என்னை கர்த்தர் பயன்படுத்தட்டும்னு சொல்றவங்க நல்ல கையை தட்ட மாட்டீங்களே? நல்ல தட்டுங்களே. ஒருவேளை கை தட்டின மோதிரம் கலந்துருமோன்னு பயப்படுறீங்களா? கை தட்டின கையில இருக்கிற மோதிரம் கலந்துரும்னு பயப்படுறீங்களா? கை ரேகை அழிஞ்சிரும்னு பயப்படுறீங்களா? ஆமென். ஓட்டு போட முடியாதுன்னு பயப்படுறீங்களா? தெய்வ பிள்ளையே, 2025 இந்த பட்டணத்தின் மரம் கனி கொடுக்க தண்ணீர் கெட்டு போய் மரத்தில் கனி வர விடாமல் நிலத்தின் நிலங்களை பாழிலமாக்கின எல்லா சத்துருவின் வல்லமைகள் 2 கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. ராபானா பௌடானா ஷௌடானாசியா திரமல் கடகரகசியா. அல்லேலூயா. இந்த செய்தி பாண்டிச்சேரி முழுவதும் போகணும். இந்த செய்தி பாண்டிச்சேரி முழுவதும் போகணும். இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்னும் நீங்க கனி கொடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாள் கஷ்டத்தை பார்க்காம 2வது சர்வீஸுக்கு வாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சினிமா தியேட்டர்ல போய் ஒரு சினிமாவை 2 தடவை பார்த்தா போர் அடிக்க மாட்டேங்குது. ஆனா ஆராதனை மட்டும் 2 பங்கெடுத்தா கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா இல்ல சொல்லுங்க. சத்தமா தான் நல்ல சொல்லுங்க. அந்த பட்டணம் பார்ப்பதற்கு நல்லது. அல்லேலூயா. நீ சில ஆட்களை பார்க்கும்போது வெளிப்பிரகாரமா நல்லா தான் இருக்கும். ஆமா, சில நண்பர்களோடு சேரும்போது வெளியில நல்லா தான் இருக்கும். நீ சிலரோடு ஐக்கியம் வைக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆமா, சிலரோடு நீ பேசி பழகி இருக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய தண்ணீரோ அல்லேலூயா. கெட்டு போன தண்ணீர்ல நல்ல கனி வருமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கெட்டு போன தண்ணியில நல்ல கனி வருமா? கெட்டு போன தெய்வ பிள்ளைக்குள்ள நல்ல சுபாவம் வர முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கனி கொடுக்க முடியாத காரணம் உன் தண்ணீர் கெட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு பகலில் அதே தண்ணீரை நல்ல தண்ணி ஆக்கி உன் மரத்தில் கனிகளை பார்க்கும்படி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென். இது என்னோட ஆசை இல்லை, இது என்னோட ஆசை இல்லை. யாரோட ஆசை? சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசம் இல்லை. நீ எப்படியும் வாழலாம். ஆமென் சொல்ல மாட்டேங்களே? நீ எப்படியும் வாழலாம், நீ எப்படியும் வாழலாம். எப்படியும் வாழ முடியாது, இப்படித்தான் வாழணும். எப்படியும் கனி கொடுக்க முடியாது, இப்படித்தான் கனி கொடுக்க முடியும். சத்தமா நாமே சொல்லுங்களேன். பெற்றோர்களே, வாலிப தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகளே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ஜீவன் போவதற்கு முன்பதாக, உங்க காலம் முடிவதற்குள்ளாக உன் குடும்பத்தில் இருக்கிற கெட்ட தண்ணீரை நீ நல்ல தண்ணியா மாத்திட்டு போயிட்டனா உன் சந்ததிகள் கஷ்டப்படாது, உன் பிள்ளைகள் பாடுபட மாட்டார்கள். இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் கைகோர்த்து சொல்லுவேன், இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாங்க,
எங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல. அல்லேலூயா. சொத்து, பணம், நிலம். ஆனா எங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லுவேன், உங்க காலம் முடியதுக்குள்ளேயே கெட்ட தண்ணிய கேட்கல. பின்னாடி நீங்க சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க, கெட்ட தண்ணி பின்னாடி. இன்னும் சத்தம் கேட்கல, கெட்ட தண்ணி. சகோதரா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க காலம் முடியதுக்குள்ள சொல்லுங்க. பக்கத்துல என்னைய பார்த்துல உங்க முகத்தை, உங்க பக்கத்துல உட்கார்ந்து சகோதரிக்கு பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, சகோதரி உங்க காலம் முடிவதற்குள்ளாக. இப்ப பாருங்க ஐயாவுக்கு எத்தனை வயசாச்சு, சத்தமா ராமே சொல்லுங்களேன். அவர் மைக்கு பிடிச்சு உட்கார்ந்து எவ்வளவு அழகா ஜெப குறிப்பு நடந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? என் காலம் முடிவதற்குள்ளாய் ட்ரினிட்டியில கனிய பார்க்கணும், ட்ரினிட்டியில பலனை பார்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த எண்ணம் இருக்கணும். அம்மே எத்தனை பேர் நம்புறீங்க 2025ல என் மரத்துல கனி பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கை தட்டுங்க பார்க்கலாம். கனிய பார்க்கணும்ல. ஆமே. தண்ணி கெட்டு போயிருக்கிறது. நிலமோ பாழ் நிலம், நிலமோ. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பால் நிலத்துல நல்ல கனி வராது, கெட்ட தண்ணியில நல்ல கனி வராது. உடனே இந்த ஜனங்கள் யார்கிட்ட வந்து சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட வந்து சொல்றாங்க? அல்லேலூயா. சில சொல்றாங்க கவர்மெண்ட்ல போய் சொல்லுவோம். எங்க போய் சொல்லுவோம்? இருக்கிறீங்களா? ஆமா தான் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எங்க போய் சொல்லுவோம்? கவர்மெண்ட்ல சொன்னா என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? சத்தமா தான் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவாங்க? ஒன்னு சொல்லுவாங்க, போங்க பார்க்கலாம். எப்படிங்க? எங்க ஒரு லோனுக்கு போகும்போது பேங்க் மேனேஜர் என்ன செய்வாரு? பார்க்கலாம். ஆமா தானே? ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் பார்க்கலாங்கிற அர்த்தம் இல்லை, செய்வோம் தான் சொல்லி இருக்கிறார். என் ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவர் இடத்துல பெட்டிஷனா வந்த ஜனங்களுக்கு பார்ப்போம், நாளைக்கு நோ. ஆண்டவர் சொன்ன, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபத்திரம் அருள் செய்வேன், நீ அறியாததும். நீ இப்படிதான் கை தட்டுவீங்களா? பெரிய காரியம். ட்ரினிட்டியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. நீ போகும்போது கனி கொடுக்கிறவங்களா தான் வெளியே போகணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஜனங்கள் யார் இடத்துல வந்து சொல்றாங்க? ஐயா சொல்ல வேண்டியவர்கிட்ட சொன்னா தான் அற்புதம் நடக்கும். யார்கிட்டயா புலம்பிட்டு இருக்கிறோம்? சொந்தக்காரங்க ஒரு மணி நேரம் நம்ம பிரச்சனை கேட்பாங்களா? ஒரு மணி நேரம் கேட்பாங்களா? கேட்பாங்க. சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவன் 10 சொந்தக்காரன் சொல்லிடுவான். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் சொன்னேன், நீங்க மௌனமா இருந்தா உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்து நீங்களும் அப்படி சொல்ற ஆள் நான் நம்பிட்டு போக வேண்டியது இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? நல்ல பிரசங்கத்தை போய் சொல்லாது, நல்ல மெசேஜை சொல்லாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜோசா பாஸ்டர் வந்தாரு, நல்ல செய்தி கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து முத உயிர்த்தெழுந்து யாருக்கு வெளிப்பட்டார்? ஆண்களுக்கா பெண்களுக்கா? இப்ப நீங்களும் ஆமென் சொல்லணும், நீங்க மட்டும் சொல்லணும். ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஏன் நம்மள நம்பல? ஏன் நம்மள நம்பல? நம்ம நல்லா தானே கீபோர்டு வாசிக்கிறோம், நல்லா தானே பேடு வாசிக்கிறோம், நல்லா தானே கை தட்டணும், நல்லா தானே ஒர்ஷிப் பண்ணோம். நம்மளை நம்பினாரா? நம்பலல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரை நம்பினாரு? உங்களைன்னு சொல்லுங்க. பெண்களைன்னு ஒதுக்கி விட்டுட்டு போறீங்க. உங்களை ஏன் தெரியுமா? ஏன் பெண்களுக்கு வெளிப்பட்டார் தெரியுமா? அது ரகசியம் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு வெளிப்பட்டா பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. ஆமென். இப்ப நம்ம ஆட்கள் சிரிப்பாங்க, என் கூட சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ஆமென். நம்ம ஆட்களுக்கு வெளிப்பட்டப்ப எனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சா என்கிட்ட ஒரு நியூஸை சொல்லுங்க, 10 நாளாகும் பக்கத்து வீட்டுக்கு போய் சேரதுக்கு. ஆனா நம்ம ஆட்களுக்கு வெளிப்பட்டா நான் நாளைக்கு திருநெல்வேலி போகிறதுக்குள்ள பாண்டிச்சேரியே பரவிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்களுக்கு சொல்லி என்கிட்ட எல்லாம் ஒரு ரகசியத்தை சொன்னா 4 நாளாகும் வீட்டுக்கு போய் சேரதுக்கு. நம்ம ஆள்கிட்ட தெளிவா உயிர் தெழுந்தன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் உயிர் தெழுந்த 10 நிமிஷத்துல வால்போஸ்ட் அடிக்க வேண்டாம், நோட்டீஸ் அடிக்க வேண்டாம். சிலருக்கு வாய்க்கு பயங்கர கிருபை, அடுத்த சர்வீஸ்க்கு வாங்க. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, இதை நீங்க சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தினா, இந்த கிருபையை கர்த்தருக்காக பயன்படுத்தினா பாண்டிச்சேரி கனி கொடுக்கும். பாண்டிச்சேரி எழுமா. முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அந்த ஜனம் எலிசாவை நோக்கி, இந்த பட்டணத்தின் தண்ணீரோ கெட்ட தண்ணீர், நிலமோ. அல்லேலூயா. எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க.
ஆண்டவர் உங்களை என்னையும் பாண்டிச்சேரிக்கு அனுப்பின நோக்கம் என்ன? சாப்பிடுறதுக்கா இருக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கா? இல்லையே. கிடைக்கிற பைசா எல்லாம் பணத்தை எல்லாம் கொண்டு போய், ஐயா இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், அக்கௌண்ட்ல ₹1 கிடையாது. அல்லேலூயா. சில சொல்றாங்க ஜோசபாச சும்மா சொல்றாருன்னு, செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், அக்கௌண்ட்ல ₹1 இல்லை. ஏன்னா என்னுடைய நோக்கம் எல்லாம் மரம் உழைத்து வேறு உழைத்து மற்றவர்களுக்கு கனி கொடுக்கத்தான். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பேர் சொல்லி கர்த்தர் என்னை அழைத்தார். அழைப்பு உள்ளவங்க மட்டும் ஆமே சொல்லுங்க, மற்றவங்க தூங்கட்டும், மௌனமா இருக்கட்டும். நீ எழுப்பி ஓடி வா, நீ ஊழிய செய், நீ ஜோமனு, நீ ஆராதி, மற்றவங்களை பார்க்காத. மற்றவங்களை பார்த்து தான் கெட்டு போனோம். நானும் கெட்டேன், ஆமென் சொல்ல மாட்டேங்களா? சில ஆட்கள் வரும்போதே ஃபோன் பண்ணிட்டு தான் வரும். உன் பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டை இருக்கிறீங்களா? வரும்போதே இந்த பஸ்ஸில் சீட்டு போட்டு வைக்கிற மாதிரி இப்போ சர்ச்சிலையும் சீட்டு போட ஆரம்பிச்சிருச்சு. வரும்போதே ஏமா மரியா, உன் பக்கத்தில் சேரில் முன்னாடி 10 சேர் காலியாக இருந்தாலும் நம்ம ஆட்கள் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்களா? எத்தனை சேர் முன்னாடி காலியாக இருக்கு? ஏன் தெரியுமா? பின்னாடி உட்காந்துட்டா ஃபோன் வந்தாலும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன், பின்னாடி இருக்கிறவங்க தான் நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆமென் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அவங்க அடுத்த வாரமே முன்னாடி வந்துடுவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறது எப்படி? சத்தமா சொல்லுங்க. உன் பக்கத்தில் ஏன்னா இந்த பஸ்ஸில் சீட் போட்டு வைக்கிற மாதிரி, ஏன்னா அந்த அம்மா 2 பேரும் அப்போ தான் அவங்களுக்கு ஆவி என்ன செய்யும்? சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஆவி ஒத்து போகும். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஐயா அபிஷேகம் பட்டுட்டா, ரட்சிக்கப்பட்டுட்டா, ஆலயத்துக்குள்ள வந்துட்டா, முன்னாடி எங்க இடம் காலியா இருக்கோ, பக்கத்தில் இருக்கிறது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, படிச்சதோ படிக்காததோ, பணக்காரமோ ஏழையோ, யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒண்ணுதான். அவருக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இல்லை. நீங்க கை தட்டாட்டிலும் பரவாயில்ல, இனி ஐயா என்னைய கூப்பிடாட்டிலும் பரவாயில்ல. ஆண்டவருக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இல்ல, படிச்சவன் படிக்காதவன் இல்ல. அபிஷேகம் பெற்றா ஆண்டவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அம்மே நம்ம தான் பிரிச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்னைக்கே மனம் திரும்பினா கனி கொடுக்கலாம். அவன் சொல்ல மாட்டீங்களே? அந்த ஜனம் யாரை நோக்கி? எலிசாவை நோக்கி. இந்த பட்டணம் பார்ப்பதற்கு நல்லா இருக்கு, தண்ணியோ கெட்ட தண்ணி. எவ்வளவு பாரம் பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஐயோ என் பட்டணம் அடிஞ்சிடக்கூடாது, பாண்டிச்சேரி ரட்சிக்கப்படணுமே, எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க. ராத்திரி ஆண்டவர் சொல்லுங்க, அன்னைக்கு பகல்ல ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசுங்க. கை உயர்த்தி சொல்லுங்களேன், என் கையில தந்திருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. யாரையும் நம்பாம நம்மளை நம்பினார். நம்மளை விட படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளை விட பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்பாம யாரை நம்புறாரு? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்புறாரு. நீங்க ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. சொல்லுங்க, உங்களை நம்புறாருன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உங்களை நம்புறாரு. சரி வேகமா வசனத்துக்குள்ள போ. அந்த நிலமோ பாய் நிலம். அடுத்த வசனம் வேகமா படிங்க, வேகமா. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, அல்லேலூயா. அப்ப நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு வழி இருக்கு. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நல்ல கையா அசைச்சு காட்டுங்க. இருக்கிறீங்களா? கெட்ட தண்ணியா நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு வழி இருக்குயா, வழி இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு வழி இருக்கு. எங்க சொல்ல மாட்டீங்களா பிரதர்? உங்க பிரச்சனைக்கு வழி இருக்கு. உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு வழி இருக்கு. உங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு வழி இருக்கம்மா. உங்க தோல்வியை ஜெயமா மாத்த வழி இருக்கு. உன் பிள்ளைக்கு அற்புதம் நடக்க வழி இருக்கு. சபை வளர்றதுக்கு வழி இருக்கு. இன்னும் ஊழிய வளர வழி இருக்கு. கையை தட்டி சொல்லுங்க, வழி இருக்கு. நானே வழியும் சத்தியமும். அல்லேலூயா. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. உங்க சூழ்நிலைக்கு தீர்வு இருக்கு. உங்க தோல்வியை ஜெயமாய் மாற்ற தீர்வு இருக்கு. என்ன தீர்வுன்னு கேட்கிறீங்களா? உடனே எலிசா சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு புது தோண்டியை. தோண்டினா பாத்திரம், தோண்டினா சத்தமா சொல்லுங்க, தோண்டினா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோண்டினா
பாத்திரம். அல்லேலூயா. இப்போ இந்த நல்ல நிலமா மாத்த, கெட்ட தண்ணிய நல்ல தண்ணியா மாத்த ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் வேணும். இருக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடுவேன், நீ 15 நிமிஷம் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம், ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம். இப்ப சொல்லுங்க, இந்த நல்ல கெட்ட தண்ணி நல்ல தண்ணியா மாறணும் சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. மாறணுமா? உங்க பிரச்சனை மாறணுமா? உங்க மரத்துல கனி வரணுமா? நீங்க கர்த்தருக்காக இடமணுமா? ஆண்டவருக்காக பிரகாசிக்கணுமா? இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். முதல்ல ஆண்டவருக்கு கெட்ட தண்ணிய நல்ல தண்ணியா மாத்த ஒரு பாத்திரம் வேணும். ஒரு பாத்திரம். அப்ப நான் சொல்றத பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான் அந்த பாத்திரம். சொல்ல மாட்டீங்களே, நீங்க தான் அந்த பாத்திரம். சொல்ற மாட்டீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா பக்கத்துல? நீங்க தான் அந்த பாத்திரம். நீங்க படிக்காட்டிலும் பரவாயில்ல, நீங்க அழகா இல்லாட்டிலும் பரவாயில்ல, நீங்க எஜுகேஷன் இல்லாட்டிலும் பரவாயில்ல, நீங்க தான் அந்த பாத்திரம். இந்த பாண்டிச்சேரியில உங்களை கொண்டுதான் கற்று நல்ல நிலமாய் மாற்று, கெட்ட தண்ணிய நல்ல தண்ணியா மாற்று. இன்றைக்கு பகல் வெள்ள கைகளை தட்டி சொல்லு, என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கை தட்ட மாட்டீங்களா? உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ராக்கானா சௌடனா சியா. இன்னைக்கு பகலில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்குள்ள சில பாத்திரங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க, நம்புறீங்களா? சொல்லுங்க, நான் தான் அந்த பாத்திரம். நான் தான் அந்த பாத்திரம். சொல்லுங்க, நான் தான் அந்த பாத்திரம். அதுக்காகத்தான் கொரோனாவில் சாகாம தப்பிக்க வச்சாரு. அதனால தான் மரணம் வராம தப்பிக்க வச்சாரு. அதனால தான் சூசைட் பண்ணாம தப்பிக்க வச்சாரு. ரெண்டு கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோட நாம கெட்ட தண்ணி நல்ல தண்ணியா அடமல் ஹல்தல் பவுடா ரகனா. இந்த கைத்தட்டு பத்தல, இந்த கைத்தட்டு பத்தல. ஆமென். கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க. ராகமான ஹத்துநாதனா ரேக்கனே ஷௌடனா. கண்களை மூடி கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடங்கள் ஆவியில நிரம்புங்க. 2 நிமிடங்கள் ஆவியில நிரம்புங்க. இது போதாதையா, இது போதாது, இது போதாது. நல்ல தண்ணி கெட்ட தண்ணி நல்ல தண்ணியா மாறணும். கெட்ட தண்ணி நல்ல தண்ணியா மாறணும். பாழ்நில பயிர் நிலமாய் மாறணும். அவாந்தர வடிகள் ஆறுகளாய் மாறணும். ரீமாமா ஹாட்டாலா. சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நீ தான் அந்த பாத்திரம், நீங்க தான் அந்த பாத்திரம். சிலர் மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. வெச்சுக்கொள் அபிஷேகத்தை. விடாத விடாத விடாத. ஆஹா வெக்கப்படாம வெக்கப்படாம கண்களை மூடி கரங்களை தட்டி ஓ ரீபா பாபா வாசே ராகானா தானாமா வைடானாசே. ஹalleluya. come on. இன்னைக்கு பகலில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தான் அந்த பாத்திரம். ஓ ரீபா பாபாசே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகி செய்திடுவார் என்றாகிலும். சத்தமா ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கைகளை உயர். கிரகி நீங்க தான் பாடணும். ஓ சர்வஞானியே உம்மை ஆராதி. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. உங்க சத்தம் பத்தல. உம்மை ஆராதிப்பே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே. களிமண்ணா என்னையுமே கண்ணோ பார்த்திடுமே. ஹல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். நான் தான் அந்த பாத்திரம், நான் தான் அந்த பாத்திரம்.
இதை சொல்றதுக்கு தான் எனக்கு காலையில கத்த நம்மளை கொண்டு வந்திருக்கிறா. எனக்கு தெரியும் 3 பாயிண்ட் எனக்கு பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு பகலில் உன்னிலே கனி எதிர்பார்க்கிறா, உன்னிலே கத்தர் கனி எதிர்பார்க்கிறா. எத்தனை நாட்கள் உனக்கு கிருபைகளை தந்தா, எத்தனை நாட்கள் உனக்கு வரங்களை தந்தா, எத்தனை நாட்கள் ஜெபிக்க பலன் தந்தா, நீ மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். எலிசா அந்த ஜனங்களை நோக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பகலில் பாண்டிச்சேரியின் கெட்ட தண்ணி நல்ல தண்ணியாய் மாற ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் வேணும், ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருக்கு ஒரே ஒரு பாத்திரம்? சொல்லுங்க, நான் தான் அந்த பாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். நான் தான் அந்த பாத்திரம். சொல்லுங்க, நான் தான். கேட்கல, எனக்கு காது கேட்கல. நான் தான் அந்த பாத்திரம். ஐயா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ தோல்விகளை கண்டு பயப்படாத, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாத, பிரச்சனைகளை கண்டு பயப்படாத. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், தேவாலயத்திலே பெரியவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், தன் காலத்தில் கனிதந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருக்க போற மரம். நீங்க செய்வதெல்லாம் கேட்கல வாய்க்கும். சத்தமா சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்பா. அப்படின்னா கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு ஒரு பாத்திரம் ஆண்டவருக்கு தேவை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நானே சொல்லி முடிச்சிடுறேன், டைம் முடிஞ்ச போகுது. எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பாத்திரத்துல கொஞ்சம் உப்பு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார். அந்த வசனத்தை மட்டும் படிக்கலாமா மைக்கில்? ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பை போட்டு என்றான். கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு சத்தமா சொல்லுங்களேன், எல்லாரும் என்னைய பாப்பீங்க நம்புறேன். உடனே அவன் அந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு நீரூற்றண்டைக்கு போகிறான். சத்தமோ ராமை சொல்லுங்களேன். எந்த இடத்துல தண்ணி கெட்ட தண்ணியா இருந்துச்சோ, இன்னைக்கு பகலில் எல்லாராலையும் இந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீரூற்றண்டைக்கு போனா. சத்தமராம சொல்லுங்களேன். எந்த நிலம், எந்த தண்ணி கெட்ட தண்ணியா இருந்ததோ அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தில் உப்பெடுத்துக் கொண்டு இதான் அந்த நீரூற்றண்டைக்கு அவன் போனான். அல்லேலூயா. சொல்லுங்க, அற்புதம் நடக்கிற வர போராடுவேன். கேட்கலையே? பிரச்சனை தீர்ற வர போராடுவேன். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டுக்கொண்டு அந்த நீரூற்றண்டைக்கு போனா. அதை மட்டும் வாசிங்கம்மா. அவன் நீரூற்றண்டைக்கு போய் அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கி. இந்த தண்ணி அப்ப சொல்லுங்க, நம்ம கையெடுத்து பாத்திரத்துல உப்பை போட்டு நீரூற்றுக்குள்ள போட்டா அந்த தண்ணி ஆரோக்கியமா மாறுனா இன்னைக்கே புறப்படுகிறேன். கையை தட்டி சொல்லுங்க, இப்பமே 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 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல உதிச்சிருச்சு. உண்மையா சொல்றேன், எனக்கு செய்தியை முடிக்க மனசே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை விட்டு ஆமென். எனக்கு நல்லா தெரியும், இன்னும் 1 மணி நேரம் பேசினால் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்க மரத்துல எல்லாம் கனி வரப்போகுது. சொந்தக்காரங்க சொன்னாங்கல்ல, கூட பிறந்தவங்க சொன்னாங்கல்ல, உன்னோட படிச்சவங்க சொன்னாங்கல்ல, நீ வளர மாட்ட, நீ உயர மாட்ட, நீ கனி கொடுக்க மாட்ட. இன்னையிலிருந்து சொல்லுங்க, நான் புதிய பாத்திரம், பழைய பாத்திரம் அல்ல, புது பாத்திரமாய் உப்பை சுமக்கிற பாத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்கிற உப்பை நான் சுமந்து பாண்டிச்சேரி முழுவதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட உணர்த்துகிறா, இந்த வருஷம் முடியதுக்குள்ள பாண்டிச்சேரி முழுவதும் இந்த உப்பு போடப்பட வேண்டும். நம்புறீங்களா? பாண்டிச்சேரி முழுவதும் இந்த உப்பு போடணும், நீரூற்றண்டைக்கு போகணும், பாவம் நடக்கிற இடத்துக்கு போகணும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு பகலில் உங்களை என்னையும் புதிய பாத்திரமாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாரும் கையை கீழே போடுங்க பார்க்கலாம். நான் தான் அந்த புது பாத்திரம் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மையா சொல்றவங்க நீங்க தானே? ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆமென். எனக்காக ஜெபிக்கலாம் சொல்றவங்க கை உயர்த்துங்க. எனக்காக, ஏன்னா தனித்தனியா எல்லாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது, நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவன் அந்த நீரூற்றண்டைக்கு போய் அதை மட்டும் வாசிச்சு முடிக்க போறேன். தண்ணீரை ஆரோக்கிய
ஆரோக்கியமாக்கினேன். அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாண்டிச்சேரிக்காக கையை தட்டி சொல்லுங்க, இனி இதனால் சாவு வராது, இதனால் நிலப்பாழ் வராது. இன்றைக்கு பகலில நீ உப்பை சுமக்கிற பாத்திரம். அம்மே, நம்ம தான் அந்த பாத்திரம், நம்ம தான் அந்த பாத்திரம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, you are that vessel. நீங்க தான் அந்த பாத்திரம். இன்னைக்கு பாழ்நில பயிர் நிலமாய் மாற போகிறது. கெட்ட தண்ணி அது கேட்கல, அதுக்கு என்ன வேணும்? இந்த நல்ல நிலமா மாத்துறதுக்கு, நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு உப்பை சுமக்கிற ஒரு பாத்திரம் வேணும். உலகம் எதையோ சுமக்கிறது. உலகம் பாவத்தை சுமக்கிறது, உலகம் குடியை சுமக்கிறது, உலகம் விபச்சாரத்தை சுமக்கிறது. நீங்களும் நானும் உப்பை சுமக்கிற புதிய பாத்திரமா இன்னைக்கு பகல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆவியில நிரம்ப போறீங்க? இவ்வளவுதானா? 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 come on everyone clap your hands. கைகளை தட்டி, கையை தட்டி நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அம்மே, அம்மே, நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த செய்தியின் தொடர்ச்சி செகண்ட் சர்வீஸ்ல, அல்லேலூயா, இந்த செய்தியை திருப்பி தொடர்ச்சியா கேட்கணும்னு விரும்பினா இரண்டாவது ஆராதனையில இதே செய்தியின் தொடர்ச்சியை நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் இல்லைனா, பாடு இல்லைனா, இன்னைக்கு ஒரு மணி நேரம் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும்னு நினைச்சா ரெண்டாவது ஆராதனைக்கு ஓடி வர முடிஞ்சா ஓடி வாங்க. உன் நிலத்தில் பால் நிலம் இருக்காது. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள நடக்கிற மரணத்தின் ஆவிகள், சாவின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள், பால் நிலத்தின் ஆவிகள், துக்கத்தின் ஆவிகள், வேதனையின் ஆவிகள், நிந்தனையின் ஆவிகள், பரிகாசத்தின் ஆவிகள் இன்னைக்கு பகல்ல மாறணும்னா நீ உப்பை சுமக்கணும். அம்மே, சொல்லுங்க, அந்த நிலமோ பாழ் நிலம், தண்ணியோ, ஆனா சொல்யூஷன் இருக்கு. இந்த தண்ணிய நல்ல தண்ணிய மாத்தலாயா? நம்மளால முடியும். ஒரு புதிய பாத்திரம் கர்த்தருக்கு வேணும். நீங்க தான் அந்த புது பாத்திரம். எல்லாரும் பைபிளை மூடி வைக்கலாமா? நான் தான் அந்த புது பாத்திரம் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்தி காட்டுங்களேன். ஒருவேளை பாஸ்டர் இன்னைக்கு நான் போகும்போது அந்த உப்பை சுமந்து கொண்டு போய் பாழ்நிலத்தையும் சாவையும் மாற்றி நானே நல்ல நிலமா மாத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். Come on, all of you stand in the presence of God. வேகமா, 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 வேகமா. Hallelujah. Thank you Father Lord. வேகமா எழும்பி நிக்கலாம், வேகமா எழும்பி நிக்கலாம். எல்லாரும் கையை கீழே போடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பகலில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் தான் அந்த பாத்திரம். சொல்றேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு நாள் மரத்துல கனி இல்ல? தண்ணீரோ கெட்டது, நிலமோ. ஆண்டவர் சொல்றாரு, நீ உப்பை சுமந்து கொண்டு போ, நீருற்றுக்குள்ள போடு, அது ஆரோக்கியமாகும், ஆரோக்கியமாகும். நம்புறவங்க ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் என் நிலம் அப்படிதான் இருக்கு, என் தண்ணி அப்படிதான் இருக்கு, என் வீட்டுல பயிர் வரல, வளர்ச்சி இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, உயர்வு இல்ல, சமாதானம் இல்ல. இன்னைக்கு பகலில் எனக்கு அந்த சமாதானம் வேண்டுவதற்கு நான் தான் புதிய பாத்திரம் அப்படின்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி எனக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா கூட ஓடி முன்னாடி வரலாம், ஓடி முன்னாடி வரலாம். ஆமென், ஆமென். தனித்தனியா ஜெபிக்க டைம் இருக்காது, ஓடி முன்னாடி வரலாம். வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். வெட்கப்படாதீங்க. மற்றவங்க சொன்னதுனால வர வேண்டாம். நீ நல்ல நிலமாய் மாறி புது தோண்டியா மாறணும்னா ஓடி முன்னாடி வாங்க. சபைக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஓடி வரக்கூடியவங்க வரலாம், ஓடி வர்றவங்க வரலாம். ராகாமானா ஹத்துனா கொயர் டீம் தயாராகி கொள்ளுங்கள் பாடுவதற்கு. ஹalleluya. ரேகேனே சேதுனி அந்தனா. உன் வீட்டில் நடக்கிற பாழ்நிலங்கள், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற மரணங்கள், உன் குடும்பத்தினுடைய சகல கிரியைகள் இன்னைக்கு பகலிலே கர்த்தர் அழிக்க போகிறார். எழும்பி நிற்கலாம். ராகாமா வேகம் வரலாம், வேகமா வரலாம். 5 நிமிடம் மாற்றணும், 5 நிமிடங்கள் மாற்றணும். கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாதே. ஓடி முன்னாடி வாங்க. ஹalleluya. ராமா ஹதனாரா. சில கண்ணுகள் நிறைகிறது, சில உள்ளங்கள் உடைவதை பார்க்கிறேன். பாஸ்டர், என் வீட்டு நிலம் பாழ்நிலம், என் தண்ணியோ கெட்டது, வளர்ச்சியை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியல, மேன்மையை பார்க்க முடியல. ஏன்? அந்த நிலமோ பாழ்நிலம்.
பட்டணம் பார்ப்பதற்கு அழகு. இன்னைக்கு பகலில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது நீ உப்பை சுமக்கிற புதிய பாத்திரமா கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். வெட்கப்படல் ஆமை சொல்லிக் கொண்டிருங்க. கர்த்தர் சிலரை நிரப்ப போகிறார், சிலரை அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார், சிலர் வல்லமை பெற போகிறார்கள், சிலர் அபிஷேகத்தை பெற போகிறார்கள். இன்னைக்கு இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வல்லமை, இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன அதிகாரத்தை கைகளை தட்டி பெறுங்க. Receive that fire. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அக்கினியை, பெற்றுக்கொள் அக்கினியை. Come on, receive it. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத, விடாத, விடாத. Come on. Receive that fire. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நிலத்தை நல்ல நிலமாய், பயிர் நிலமாய், ஓ ரானாஷே கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சபை மாறுகிறது, ஊழியம் மாறுகிறது, கர்த்தர் தரிசனத்தை செயல்படுத்துகிறார். வெட்கப்படாத சகோதரி, கையை தட்ட வெட்கப்படாத, கையை தட்ட வெட்கப்படாத, கையை தட்ட வெட்கப்படாத. Come on, receive that fire. நீ பாழ் நிலம் அல்ல, உன் நிலம் நல்லது, உன் தண்ணி நல்லது, ஆரோக்கியமாக்குகிறார். ஓ ராமா ரெக்கேனே ரிபாபா சௌடனா தீனஹாசே உடவல் பௌடபா. சகோதரா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலம் நல்ல நிலமாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கெட்டு போன தண்ணி நல்ல தண்ணியா நீ கர்த்தருக்காய் எடும போகிறாய். உப்பை சுமக்கிற புதிய பாத்திரமாய். ஓ ரபா சௌடனா பாண்டிச்சேரியே கைகளை தட்டி ஆர்ப்பரி. Hallelujah. Oh, இயேசுவே. Hallelujah. Thank you, Jesus. ரெண்டு கரங்களை வானச்சுக்கிறேன். நான் உப்பை சுமக்க விரும்புகிறேன், உப்பை சுமக்க விரும்புகிறேன், உப்பை சுமக்க விரும்புகிறேன். ஓ ரபா தல ரபா ரிகனதரபவா. உமகே இயேசுவே, உமக்காக எடுமனப்பா, உங்களுக்காக எடுமன ஆண்டவரே. உப்பை சுமக்கிற பாத்திரமாய், உப்பை சுமக்கிற பாத்திரமா. ஓ சீ, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன் தாங்கி காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவே. சொல்லுங்க, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்பு சத்தமா அப்பா. இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருப. சத்தமா காக்கும் அப்பா. இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் தோல்விகள் எல்லாம் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தான். சொல்லுங்க, தாண்ட போறேன், தாண்ட போறேன். அல்லேலூயா அலைகளை கரங்களை உயர்த்தி நம்புவே. ஆமென். கடைசியாய் நம்புவே.
கிருபை. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய நல்ல கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணியாய் மாறுகிறது. என் பாழ் நிலம் பயிர் நிறமாய் மாறுகிறது. நிறைய கண்களில் கண்ணீர்கள் தார தாரையா ஓடுவதை பார்க்கிறேன். இனி இதுக்கு வழி இல்லை, இனி உயர முடியல, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இடத்துல நீ கனி கொடுக்க போகிறா, நீ கனி கொடுக்க போகிறா. ஆண்டவரே, அர்ப்பணித்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் மரத்தில் கனிகள் வருவதாக, இவர்கள் செழிப்பார்களாக, இவர்கள் கத்தரிக்காய் பாண்டிச்சேரியில எடுபட்டோம். நல்ல கரங்களை தட்டி இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கைகளை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி.